வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க இப்படி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப அதிக வேலையும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது ஒரு டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்சராக இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னங்க, எந்தவித யோசனையும் இல்லாமல் இந்த டெலிஷியஸ் ட்ரிங்கை எப்படி பண்ணலான்ற ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ எனக்கு தேவையான முதல் மெயினான பொருள் என்னென்னா பால். பாலில் சிறந்த புரதங்களான புரோட்டீன், பொட்டாசியம், பி விட்டமின்ஸ், அப்புறம் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், எசன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதால எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பக்கபலமாக அமையுது. இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் இதுக்கு தேவையான பொருள் வாழைப்பழம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழத்தில் ஃபைபர், விட்டமின் B6 மற்ற பழங்கள் இருக்கிறத விட விட்டமின் C அதிக அளவில் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு 2 வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஜாருக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எந்த ஃப்ரூட்டை வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நான் ஒரு 6 முந்திரியை சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா வெல்லமோ இல்லைனா தேனோ கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற அளவு இனிப்பு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது ஏலக்காய். நான் இன்றைக்கி ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரிங்கை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 10-15 பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதே மாதிரி வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிற ஒரு அற்புதமான பொருள் சப்ஜா விதைகள். இதை நம்ம இதில் சேர்க்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச அந்த சப்ஜா விதைகளை 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த ட்ரிங்கோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தாலே தெரியுங்க, இது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்க போகிறது அப்படின்றது. மேலே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த சப்ஜா விதையை ஒரு ஸ்பூன் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான டெலிஷியஸான அற்புதமான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நாம் இதில் சேர்த்துருக்கிற பாலும் வாழைப்பழமும் கம்பைன் ஆகிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கிறோன்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ட்ரிங்கை எடுத்துக்கலாம். வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் சேர்த்துருக்கிற சப்ஜா விதைகளும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, bye bye.